இரு இரு இரு. அதியான் எங்க இருக்கான்? சாப்பிடணுமா? இரு இரு. அதியான் அதியான் அம்மம்மா சாப்பாடு வச்சுட்டு உன்னை கூப்பிடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? சாப்பாடு போட்டுருங்க அரிசி. அப்படியா? நான் போடுறேன். நீ ஒரு சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீ போடு. அம்மா சாப்பிட போறியா? சாப்பிடு. இந்த சைடு யார் மூடுறது? இந்த சைடு. அம்மா அது உள்ள ஒண்ணுமே இல்லையா? உள்ள என்ன இல்ல. என்ன இருக்கு? பறவைலாம் அதுதானே இருந்தது. ஓ எல்லாத்தையுமே பறக்க விட்டு. ஆஹா புது மொட்டை இருக்கானா போட்டு எழுப்புறேன். என்ன இப்ப பேர்டுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டாங்க. ஆமா இங்க பாருங்க திறந்து கிடக்குது கூண்டு. என்ன இந்த சைடு தான் நீங்க கரெக்டா பூட்டி இருக்கீங்க. இந்த சைடு அப்படி திறந்து இருக்கேன். எங்க பாருங்க. இதுல இருந்துதா? ஆமா திறந்து. ஆமா சாப்பாடு போட சொன்னேன்ல, அது உள்ள போட முடியல. கை போல எல்லாத்தையும் வெளியில வர சொல்லி வச்சு வச்சு சாப்பாடு போட்டேன். என்ன ஆச்சு? ஜன்னல் வழியா பறந்துருச்சா? கடவுளே பார்க்கும்போது தெரியும். ஆனா முட்டை போட்டுருக்கு. இதுக்குள்ள முட்டை போட்டுட்டு பறந்துருச்சுடா. இப்ப நான் என்ன புஞ்சு கூட எடுத்து போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? உனக்கு இன்னும் பேர்ட்ஸ் இல்லையா? அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி கொடுத்தாங்களே உங்க அம்மா அப்பா. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 100 ரூபாய் இது வாங்குறதுக்கு. ஆனா நீங்க எனக்கு 500 ரூபாய் தரணும். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க. 500 ரூபாய் தாங்க. 500 ரூபாய் இருந்தா நான் ஏன்டா வீட்டுக்குள்ளே இருக்கேன்? ஏதாவது வெளியில போய் நான் ஏதாவது சாப்பிட்டு வந்திருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டு இருக்கேன். உங்க அம்மா கேட்கணும். அம்மா வேலைக்கு போயிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கூடு இருந்தா என்ன, கூடு இல்லைன்னா எனக்கு ஒண்ணு சரியா? ஒண்ணு செய்யி. என்ன செய்யுது? பக்கத்து வீட்டுல ஏதாவது இது மாதிரி பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா நான் மெல்ல அப்படியே பாக்குறேன். பாத்துட்டு யாரு இல்லாத நேரம் எடுத்துட்டு வந்துருட்டா? அங்கே அவங்க பக்கத்து வீட்டுல ஓட்டி கேட்டுக்கிட்டாங்க. நீங்க வேற வாங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமா 100 கால் பண்றாங்க. கதவை பூட்ட போற அந்த பறவைங்களுக்கு பூட்டி வச்சு நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இப்ப உங்களை பூட்டி வைக்க.